தன்னிச்சையாக பேசுவது அல்ல. மார்க்கம் என்பதே அதுக்குரியவர்கள்ட்ட தான் அதை பெற்றுக்கொள்ளணும். மார்க்கம் எல்லாரும் பேச போகக்கூடாது. நீங்க அப்படி செய்யுங்க, ஜனாசா இப்படி அடக்குங்க, இப்படி அடக்காதீங்க, இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யாதீங்க. இது எல்லாருடைய வேலை அல்ல. டாக்டருடைய வேலை அந்த டாக்டருடைய வேலையை செய்வதுதான். இன்ஜினியருடைய வேலை இன்ஜினியருடைய வேலையை செய்வதுதான். ஆலிமுடைய வேலை ஆலிமுடைய வேலையை செய்வதுதான். இன்ஜினியருடைய வேலையை ஆலிம் செய்வதும், ஆலிமுடைய வேலையை இன்ஜினியர் செய்வதும், டாக்டருடைய வேலையை லாயர் செய்வதும், லாயருடைய வேலையை டாக்டர் செய்வதும், அரசியல்வாதியுடைய வேலை வேறொருவர் செய்வதும், பார்லிமெண்ட் மெம்பருடைய வேலை வேறொருவர் செய்வதும் இது உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. அதனால முதலாவது இதை நிறுத்துவோம். இந்த கலாச்சாரத்தை நிறுத்திட்டு நாங்கள் ஒரு ஒழுங்குக்கு வருவோம். அந்த ஒழுங்கை மதிப்போம். இந்த குரான்ல இருந்து யாருக்கு அந்த ஆய்வு எடுக்கலுமோ எடுப்பார்கள், ஹதீஸ்ல இருந்து எடுப்பார்கள், அதுல சஹாபாக்களுடைய ஆய்வுல இருந்து எடுப்பார்கள், இமாம்களுடைய கருத்துல இருந்து எடுப்பார்கள், பின்னால வந்த உலமாக்களுடைய ஆய்வுல இருந்து எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா இலங்கையில உலமாக்களுடைய ஜமீஅத்துல் உலமாவுடைய ஃபத்வாவுடைய ஒரு வழிகாட்டல் ஒன்று வைத்திருக்கிறான். அதை பின்பற்றி கொண்டு போறது இருக்குதே. நீங்க என்ன பெரிய அல்லாமாவாக இருந்தாலும், என்ன பெரிய முஜ்தஹித் என்று உங்களை வாதிட்டு கொண்டாலும், என்ன பெரிய மனிதனாக இருந்தாலும், இந்த காலத்தில் கலெக்டிவ் டிசிஷன்ஸ் அது ஆக பொறுமதியானது. தனிப்பட்ட டிசிஷன் அல்ல. முகமது ரிஸ்வி கொடுக்கிற தீர்ப்பு அல்ல, அப்துல்லா கொடுக்கிற தீர்ப்பு அல்ல, அப்துல் ரஹ்மான் கொடுக்கிற தீர்ப்பு அல்ல. இந்த குழு கொடுத்த தீர்ப்பு என்ன என்றத மதிச்சு நடக்கிறது இருக்குதே, அதுதான் இன்றைக்கு எல்லாருக்கும் தேவையானது. அந்த வழிகாட்டல 98 வருஷமாக இந்த நாட்டு மக்களுக்கு இந்த உலமாக்கள் தந்து வந்திருக்கிறார்கள். தேவை வரும் பொழுது என்னென்ன விஷயத்துல வழிகாட்ட வேண்டுமோ அது மார்க்க ரீதியாக. இன்று உலகத்தில் இஸ்லாமோபோபியா பயங்கரமாக தலைவிரிச்சு ஆடுற காரணத்தினால, எல்லாமே குர்ஆன் ஹதீஸோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால எல்லா துறை சார்ந்தவர்களும் உலமாக்களை நாட வேண்டிய தேவை இருக்குது. உலமாக்களிடத்தில் ஆலோசனை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. உலமாக்களிடத்தில் வழிகாட்டல் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அது இல்லாம நினைச்ச மூப்புக்கு யாரும் மார்க்கம் சொல்ல போனா 2 நிலைமை உண்டாகும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ரெண்டும், ஒன்று சஹீல் புகாரில பதிவாக இருக்கிறது, இரண்டாவது அபூதாவுத் ஷெரீஃப்ல பதிவாக இருக்கிறது. இந்த 2 சஹீஹான ஹதீஸ்களும் ஒரு முக்கியமான தூதை தருகிறது. நான் விரிவாக போவதற்கில்ல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குடுக்கல் வாங்கல் செஞ்சார்கள். 21 வருஷம் நபியோட வாழ்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஜாருக்கு போயிட்டு ஈச்சு பழம் வாங்கிட்டு வந்ததே நபி அவங்க சொன்ன அவ்வா 500 ரிபா, பிலால் நீங்க செஞ்சது சுத்த வட்டி என்று சொன்னார்கள். 21 வருஷம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற சஹாபி அவர் இப்படி செய்து விட்டாரே. அதுக்கு பிறகு நபி அவர்களை வழிகாட்டினார்கள். அதனால யாரோடையும் ஒரு உறவு இருக்குது, தொடர்பு இருக்குது என்றது போதாது. நான் அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன், கூகுள்ல இந்த பத்வா தேடி இருக்கிறேன், நான் கூகுள் மாஸ்டர் என்றதுனால மார்க்க தெளிவு தெரியும். எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கலாம், அதால மட்டும் தன் சுயமாக படிச்ச ஒரு மனிதன் டாக்டர் ஆகிறது இல்லை, இன்ஜினியர் ஆகிறது இல்லை. உலகத்தில் யாரும் அந்த சர்டிபிகேட்டை ஏற்றுக்கொள்றது இல்லைண்டா என்ன மார்க்கம் அப்படி வீசி வச்சதுண்டா? அல்லாஹுடைய கலாம், நபியுடைய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டு போனாங்க? குர்ஆனுக்கு நீ உன்னுடைய சுய கருத்து என்று சொன்னால் நீ நரகத்துக்கு தான் போக என்று சொன்னார்கள். நான் சொன்னதுக்கு மாற்றமாக சொல்லும் பொழுது நீ சரியாக இருந்தாலும் உன்னுடைய சுய கருத்தை குர்ஆனுக்கு திருப்பதை அதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், நபியுடைய பின்னால வந்த இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொன்னார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார்கள், முஜாஹித் என்ன சொன்னார்கள், அந்த இமாம் குர்துபி என்ன சொன்னார், இப்னு கதீர் என்ன சொன்னார், இவர்கள் ரூஹுல் மானி ஆலோசி என்ன சொன்னார்கள் ரஹிமஹுமுல்லாஹ், இவர்களுடைய தஃப்சீர் என்ன இருக்குது என்று பார்க்காம தண்ட தஃப்சீர் என்று ஒருவர் தான் முஜ்தஹித் என்று சொல்லி சொன்னா அது ஆகப்பெரிய வழிகேடாக இருக்கும். ஒரு காலம் வரும் குர்ஆனுடையவர்கள் என்று சொல்வார்கள். நான் குர்ஆனுடையவன். இன்றைக்கு இலங்கையிலேயும் அல்லாஹ் பாதுகாக்க இப்படிப்பட்டவர்கள் உருவாகி கொண்டு போகிறார்கள். உலகத்தில் ஏராளமாக உருவாகி விட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்ற ஹதீஸை புறக்கணித்து விட்டு நான் குர்ஆனுடையவன் என்று சொல்லுவான், அவன் தான் ஆகப்பெரிய வழிகேடன் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள்.
நபி அவர்களை யாரெல்லாம் கனவுல நான் கண்டேன் என்று பொய் சொன்னானோ அவன் தன்னுடைய இடத்தை நரகமாகிக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபிய கனவுல கண்டேன் என்று பொய் சொல்லக்கூட அனுமதி இல்லைண்டா, நபி அவங்க சொல்லாத ஒன்றை இட்டுக்கட்டு, நபி அவங்க சொன்னத்துடைய கருத்து என்னென்று தெரியாம ஒரு விஷயத்தை சொல்றது, வெறுமனே டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நியாமத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் டிரான்ஸ்லேஷன் தந்திருக்கிறது. என்னத்துக்கு? அதையும் உலமாக்கள்கிட்ட இருந்து படிக்கிறதுக்காக தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபியோடு சேர்ந்திருந்தும் கூட ஒரு பஜார்ல போயிட்டு வியாபாரம் செஞ்சு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கஷ்டத்தில் ஆகிட்டாங்க. ஹதரத் சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் போயிட்டு அந்த சஹாபிக்கு தலையில காயம், அவருக்கு குளிச்சாகணும். அந்த சஹாபாக்கள்கிட்ட தான் அவர் ஃபத்வா கேட்டார். யாரும் அவருக்கு ஃபத்வா கொடுத்துட்டாங்க, நீ குளிச்சு தான் ஆகணும். அவருக்கு சொல்லி இருக்கணும், நீங்க தயமம் செய்யணும். அல்லது தயமமும் இல்லையா, உனக்கு அதுவும் கஷ்டமா, ரெண்டும் இல்லாம நீ கண்ணியமாக இந்த நேரத்தை மதிச்சு தொழுகணும் என்று சொல்லி பற்றிக்கணும். ஆனா அதை சொல்லாம நீ குளிக்கத்தான் வேணும் என்று சொன்னத்தினால அவர் தலையில தண்ணி போட்டார், தலையில காயம், அவர் அந்த இடத்திலே ஷஹீதாகிட்டார். நபி அவங்க ஆத்திரப்பட்டு கடுமையான கோவப்பட்டு, நீ கதல்துமூஹு அஹ்லக்துமூஹு, நீங்க எல்லாரும் தேவையில்லாம மார்க்கம் சொல்ல போய், தெரியாம மார்க்கம் சொல்ல போய் நீங்க அழிச்சு போட்டீங்கன்னு சொன்னாங்க, நீங்க கொண்டு போட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் என்றாலும் மார்க்கம் கேட்கறதுக்கு ஹதரத் உமரும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரில பதிவாக இருக்கிறது. 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. குளிப்பு கடமையான நேரத்தில் தயமம் செய்யணும். எப்படின்னு ஃபம்ஸஹு பிவுஜூஇக்கும் வஐதீக்கும், நீங்க உங்களுடைய முகத்தை மசாஜ் செஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய கைகளை மசாஜ் செய்துக்கோங்க என்று குர்ஆன் சொல்கிறது. முகத்தையும் கையையும் தடவி கொள்ளுங்கள் இந்த புழுதியுள்ள மண்ணால் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை எப்படி செய்யணும் அது என்று இந்த ஆயத்து இறங்காத நேரத்தில் தயமும் செய்யுங்க. ஃபைன்லம் தஜ்துமா அன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, அந்த புழுதியுள்ள சுத்தமான மணலை கொண்டு நீங்க தயமும் செய்து கொள்ளுங்க என்று சொன்னதை மட்டும் வச்சே 2 பேர் 2 கருத்தில் ஆகினத்துக்கு காரணம் ஹதரத் அம்மார் மண்ணில் பிறண்டார், தலையிலிருந்து கால் வரைக்கும் மண்ணை போட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு அந்த வேலை செய்யலாதுன்னு சொன்னாங்க. ஏன் காரணம்? அன்றைக்கு கம்யூனிகேஷன் அன்றைக்கு உடனடியாக அதை ரீச் ஆகிறதுக்கு இடம் இருக்கல. நபிகிட்ட வந்த உடனே நபி அவங்க சொன்னாங்க, ஒரு அடி அடிச்சு முகத்துக்கு, வர அடி அடிச்சு கைக்கும், இந்த இப்படிதான் தயமும் செய்யணும் என்று நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நபி அவர்கள் இருந்தாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க. இன்றைக்கே அல்ஹம்துலில்லாஹ் ஜமியத்துல் உலமா கிட்ட ஃபத்வா கேட்கணுமா, சண்டைக்கும் பிரச்சனைக்கும் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 8-10 வருஷமாக ஆன்லைன் உங்களுக்கு ஒரு நம்பர் தரப்பட்டிருக்குது. நீங்க அந்த உரிய நேரத்தில் தொடர்பு கொண்டா நீங்க மாஷா அல்லாஹ் உங்களோட மார்க்க தெரிவை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஜனாசா வந்திருக்குது, அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட முடியல, கஃபன் செஞ்சிட்டோம். ஏன்? அது ஏதோ ஒரு காரணத்தினால இது ஒரு 2 வருஷத்துக்கு முத ஒரு தீர்வு கேட்டு வந்தாங்க. 2 வருஷத்துக்கு முத, 2 வருஷம் அல்லது 3 வருஷம் இருக்கலாம். இப்ப உடனடியாக எங்களோட தொடர்பு கொள்றாங்க, இந்த ஜனாசா நாங்க என்ன செய்யலாம்? அப்ப நாங்க சொல்றோம், இதுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய எங்கட நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் கூட நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளை, இந்த நாட்டுடைய மற்ற கோர்ட்டுகள் கூட மெயின்டெனன்ஸ் வழக்காக இருக்கலாம், இத்தாவுடைய வழக்காக இருக்கலாம், அது பராமரிப்புடைய வழக்காக இருக்கலாம், அது தலாக்குடைய வழக்காக இருக்கலாம், ஷாஃபி மذஹபை அடிப்படையாக வச்சுதான் இந்த நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட்டும் தீர்ப்பு வழங்குதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த விஷயத்துக்கும் ஒரு தீர்வை கேட்கிறாங்க எங்கள்கிட்ட. இந்த ஜனாசாவை நாங்க தொழுகிறதா இல்லையா? சில சந்தர்ப்பத்தில் சில ஜனாசாக்கள் வெளிநாட்டிலிருந்து வருவதுண்டு, வந்தாது பொட்டியை திறக்க முடியாது. இப்ப அந்த ஜனாசாவை தொழுவிக்கணும், என்ன செய்யறது? தொழுவிக்கிறதா இல்லையா? அதுக்கு கஃபன் மட்டும்தான் செஞ்சிருக்கிறோம், அதுக்கு நாங்க குளிப்பாட்ட இல்லை, அது ஒரு கெமிக்கல் போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதுக்கு தொழுவிக்கிறதா இல்லையாண்டு வந்தா குளிப்பாட்டாத ஜனாசாவை தொழுவிக்கேலுமா என்ற கேள்வி வருகிறது. அவன் ஜமியத்துல் உலமா ஹாட்லைன்ல இந்த கேள்வி கேட்டா உலமாக்கள் இருந்து உடனடியாக 4-5 பேர் இருந்து அதுக்கு ஒரு ஆய்வு செஞ்சுட்டு தீர்ப்பு என்ன கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த ஜனாசா உடைய விஷயத்துல
ஷாஃபி மذஹபுடைய 2 கருத்து இருக்கின்றது. அது ராஜிஹான மிக அதிகமானவர்களுடைய கருத்து, மூத்த உலமாக்களுடைய கருத்து, ஜனாசா தொழுவிக்கவும் தேவையில்லை ஏண்டா அதை குளிப்பாட்டாத காரணத்தினால. ஒரு சாராருடைய கருத்து இருக்கிறது, அது தொழுவிக்க வேணும். இப்ப நாங்க உம்மத்துக்கு என்ன சொல்லுவோம், நீங்க உலமாக்களோட 2 கருத்து இருக்குது, இதனால நீங்க எதை வேணுமென்றாலும் அமல் செய்தாலும் நீங்க குற்றவாளிகள் அல்ல. ஜும்மா தொழுகை இன்றைக்கு 25 பேரை வச்சு தொழணுமா என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஜமியத்துல் உலமா வழிகாட்டல் கொடுத்திருக்கிறோம். ஷாஃபி மذஹபின் படி 40 பேர் எப்படி செய்யணும், அதை விட 25 வந்திருக்குதே. அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சட்டப்படி எப்படி செய்யணும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சட்டப்படி எப்படி செய்யணும், அதுக்கு ஒரு ஃபத்வா எங்களோட வெப்சைட்டுக்கு போனா உங்களுக்கு அது தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்தந்த நேரத்துக்கு தேவையான மார்க்க தெளிவை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன அதிகாரம் கிடைச்சிச்சு என்று நீங்க கேட்டா நாங்க சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகாரத்தை தந்துட்டு போனாங்க. சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இதை தெளிவுபடுத்துகிறது. என்ன சொல்கிறது, சஹாபாக்கள் நபியவங்க நீங்க பனு குரைதாக்கு போறீங்க, நீங்க பனு குரைதாக்கு போகக்கூடிய நேரத்தில் அங்க நீங்க லா துஸல்லில் அஸ்ர இல்லா ஃபி பனி குரைதா, நீங்க பனு குரைதாக்கு போயிட்டு தான் அசர் தொழுகையை தொழணும். கைபர்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல போயிட்டு தான் நீங்க அசர் தொழணும் நபி அவங்க சொல்றாங்க. சஹாபாக்கள் இப்ப போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல சூரியன் மறைகிறதுக்கு கிட்டே ஆகிருச்சு. இன்னைக்கு 6 மணிக்கு சூரியன் மறைவதாக இருந்தால் இப்ப 5:50 அல்லது 5:40 சஹாபாக்கள் கருத்து வேற்றுமை ஆகிறாங்க. அதே உமர் ரலியல்லாஹு அம்மார் ரலியல்லாஹுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் இங்கேயும் ஏற்படுகிறது. உடனடியாக நபியோட கேட்டு எப்படி செய்யறது என்றெல்லாம் அங்க ஒரு முறை இருக்குல்ல. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யணுமே, இப்போ ஒரு ஆய்வுக்கு தான் போகணும். ஏன் ஆய்வுக்கு போகணும், இன்னொரு 10 நிமிஷம் கடந்தா நாங்க இந்த 2 ரக்காத் அசர தொழாவிட்டால் தொழுக கலாவாகிரும். தொழுதுட்டா நபி அவங்க சொன்னதுக்கு மாறு செய்யறோம். எதை முற்படுத்துறது என்றதுல சஹாபாக்கள்ட 2 கருத்து வந்தது. சஹாபாக்கள்ட 2 கருத்து வந்தது. ஒரு கருத்து வந்தது சஹாபாக்கள்ல தொழுதா வேணும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குறிப்பாக அசருடைய தொழுகைய. உஸ்தா என்பதுக்கு அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இது அசருடைய தொழுகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு சாரார் சொன்னாங்க நாங்க தொழுதான் போறோம், அப்ப நீங்க நபிக்கு மாறு செய்ய போறீங்க, அது நாங்க நபிக்கிட்ட போயிட்டு கேட்டுக்கொள்வோம். ஒரு சாரார் சொன்னாங்க நபி அவங்க அங்க போயிட்டு தான் தொழ சொன்னாங்க, அது நாங்க 2வது குர்ஆனுடைய இந்த கருத்துக்கு நபியுடைய தெளிவை வச்சு நான் அங்க போயிட்டு தான் தொழுவோம்னு சொன்னாங்க. 2 சாராரும் திரும்பி வந்ததுக்கு பிறகு, ஏய் நீங்க இப்படி செஞ்சீங்களே, நீங்க இப்படி தவறு செஞ்சீங்களே, நபி அவங்க யாரையும் அதட்டவும் இல்லை, ஏசவும் இல்லை, பேசவும் இல்லை. இந்த காலத்து கூகுள் முஃப்திகள் தான், இந்த காலத்து இன்ஸ்டாகிராமுடைய முஃப்திகள் தான், இந்த காலத்து வெறுமனே புத்தகத்தில் படிக்கிற தன்னை நான் ஒரு ஆலிம் என்று உலமாக்கள்கிட்ட கால் மடிச்சு படிக்காதவர்கள் தான் இப்படியான தீர்ப்புகள்ல சண்டை செய்து கொள்வாங்களே தவிர, உண்மையான மார்க்கத்துடைய தீன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தது போல கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை இல்மை யாருக்கு கொடுத்தார்களோ அவர் எந்த பூமியில வாழ்றவராக இருக்கலாம், அவர் ஃபீஜில் இருக்கலாம், அவர் மொரிட்டானியாலாக இருக்கலாம், அவர் யமன்ல இருக்கலாம், அவர் ஆப்பிரிக்காவுடைய காட்டுக்குள்ள இருக்கலாம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மொரிட்டானியாவுடைய நாட்டில் இன்றும் காடுகளில் இருந்து படிக்கிற, பாலைவனங்களில் இருந்து படிக்கிற, அவர்கள் மிக சிரமப்பட்டு படிக்கிற பழக்கங்கள் இன்றும் இருக்கிறது. மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்க மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிற பழக்கம் இருக்குது. நீங்க கூகுள்ல படிச்சாலும் சரி, நீங்க அல்பபெட்டிக்கல்ல இருந்து ஆ பா தா தா என்று நீங்க படிக்காத வரைக்கும் இந்த மார்க்கத்தை சரியாக படிச்சு கொள்ள முடியாது. அங்க இருந்து இங்க இருந்து பிக் அண்ட் சூஸ் பேஸ் பண்றதுன்றது இன்றைக்கு சர்வ சாதாரணமாகிச்சு. அந்த மார்க்கத்தை பேசினீங்கன்னா எல்லாரும் வழிகேட்டுல தான் போக வேண்டி வரும். அதனாலதான் இப்படியான ஒரு விஷயம் வரக்குள்ள உலமாக்களிடத்துல கேட்கும் பொழுது உலமாக்களுக்கு நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ் அடிப்படையாக இருக்கிறது. இது போன்ற நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுடைய வழிகாட்டல் அது முன்மாதிரியாக இருக்கிறது.
அதை வச்சுதான் உலமாக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு நிலைப்பாடு வந்தது. ஒரு சாரார் தொழுகையை விற்று கதா செய்தார்கள், ஒரு சாரார் தொழுதார்கள், ஒரு சாரார் நபியுடைய சொல்லுக்கு வித்தியாசமாக நடந்தார்கள், ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு வித்தியாசமாக அவர்கள் ஒரு இஜ்திஹாதின் ஊடாக அந்த நிலைப்பாடை எடுத்தார்கள். அந்த நிலைப்பாடை எடுத்ததுக்கு பிறகு நபி அவர்கள் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை.